அழைத்து ஒரு கவரை கையில் கொடுத்தார்கள். முருகேசனா பாலையில் வைத்துக் கொண்டு பிரித்து பார்த்து அதிர்ந்து போய்விட்டேன். நான் நேசித்த கவிஞர், நாளெல்லாம் நான் நேசித்த கவிஞர், இந்த தமிழ் தாயினுடைய தலைவர் கவி பேரரசு வைரமுத்து அவர்களிடம் அணிந்துரையை பெற்றுக் கொண்டார். என் காதல் முதலாக அங்கீகரிக்கப்பட்ட நாளை விட எனக்கு ஒரு பெண் குழந்தை தேவதை பிறந்திருக்கிறாள் என்ற செய்தியை கேட்டதை விட அன்றைக்கு நான் அதை விட அதிகமான அளவு நான் அன்றைக்கு சந்தோஷப்பட்டேன். விஜயகுமார் அவர்களை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்னும் நிறைய சொல்லணும். அவர் பெரிய ஆலமரம், அங்கே கிளிகள் கூடு கட்டலாம், பழந்தின்னலாம், எல்லாம் பண்ணலாம். கீழே இருந்து கலைகளை வெட்டும் வளர விட மாட்டார், பழி வந்துடக்கூடாது என்பதற்காக. ஒரே போனிலே ஒரு நெருங்கிய நண்பருக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, 1 கோடி ரூபாய் வர வேண்டி இருந்தது. நண்பரிடம் வந்து கூட படித்த பள்ளியில் கூட சொன்ன உடனே ஒரே ஒரு ஃபோன் தான் பண்ணார். ஒரே வாரத்தில் அந்த பேமெண்ட் செக் அந்த நண்பர் கணக்குக்கு போயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு பேராற்றல் மிக்க மனிதர், இன்றைக்கு தினமலரில் நேர்மையான மனிதர், தன் கீழ் அவர் நேர்மையாக இருப்பதனால அவர் கீழ் உள்ளவர்களெல்லாம் இன்றைக்கு நேர்மையாக தினமலர் என்று சொன்னாலே எதற்கும் அருமையாக கத்திருக்கிறேன். யாரோடு நட்பு பாராட்ட மாட்டார், ஒரு சிலரோடு பாராட்டுகிறார் என்று சொன்னால் அவர்கள் மீது பெரிய மதிப்பை வைத்திருப்பார். அப்படிதான் நமது நீதிபதி ஐயா அவர்கள் மீதும் தினமலர் ரமேஷ் அவர்கள். அடுத்தது மாவே அவர்கள். என் கவிதைகளை எல்லாம் நான் எழுதி அவரிடம் கொடுத்து விடுவது, அந்த கவிதைகளெல்லாம் படித்து பார்த்துட்டு அதெல்லாம் ஒரு சில கரெக்ஷன்களை எல்லாம் செய்து கொடுத்தார். எனக்கு எப்பொழுது கவிதையிலே சந்தேகம் ஏற்பட்டாலும் உடனே அதையெல்லாம் சரி செய்து கொடுத்து இந்த புத்தகம் வெளிவர பேருதவியாக இருந்தவர் என்று சொன்னால் மாவே அவர்கள். சிறந்த ஆன்மீக பேச்சாளர், நல்ல கவிஞர், நல்ல பாடகர். அவர் கோவையிலே மட்டும் பிறக்காமல் சென்னையிலே இருந்திருப்பார் என்று சொன்னால் இன்றைக்கு பெரிய ஒரு ஆளுமையாக வளர்ந்திருப்பார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை இந்த நேரத்தில் நினைவு கூற கடற்பட்டிருக்கிறேன். அடுத்ததாக நமது முருகேசன் அண்ணா அவர்கள். எந்த கவிதை எழுதினாலும் நான் அவருக்கு அனுப்பிச்சிருவோம். உடனே படித்து பார்த்துட்டு அவர் மாதிரி பாராட்டுக்கு ஒரு ஆளே இல்லை. அற்புதமாக பாராட்டுவார். பாராட்டி சின்ன இளைஞர்களை எல்லாம் ஒன்றிணைத்து அவர்களையும் உற்சாகப்படுத்தி அவர்களை பெரிய நிலையை அடையணும்னு அவருக்கு கனவு. என் மாமனாரோடு படித்தவர், அதனால் என்னை மருமகனை என்றுதான் கூப்பிடுவார். அவ்வளவு அன்பு செலுத்துவதிலே அவருக்கு நிகர் யாரும் இல்லை. கவிதைகளை பாராட்டுவதில் அவருக்கு நிகர் யாரும் இல்லை. அவருக்கும் நன்றி கூறிக்கொள்கிறேன். இந்த புத்தகம் ரெடியான உடனே பார்த்தீங்கன்னா யாரை வச்சு இந்த நூலை வெளியிடுவது அப்படி என்று முடிவு பண்ணும்போது விஜயகுமார் உடனே சொன்னார், ஐயா முகமது ஜெயாவுதீன் அவர்களை வைத்து வெளியிடலாம் என்று சொல்லி உடனே பேர் எழுதும்போது மாவே சொன்னார், அவர் ஆமு தமிழின் பேரை எழுதலாம் என்று. அப்பொழுதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது, 30 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழரசியோடு சேர்ந்து ஓசை காளிதாஸ், அவைநாயகன், ஆனந்த கீதம், ஈரா பாபு அவர்களோடெல்லாம் நாங்கள் பயணித்த பொழுது கோவையிலே இலக்கிய பாசறையை கூட்டி ஏகப்பட்ட கவிஞர்களையும் எழுத்தாளர்களையும் உருவாக்கிய பெருமை ஐயா நீதிபதி ஐயா அவர்களுக்கு தான் சேரும். அவர் நீதிபதியாக ஆன பிறகு கூட இலக்கிய கூட்டங்கள் என்றால் தொடர்ந்து கலந்து கொண்டார். ஆனால் இவர்தான் ஆமு தமிழன் என்று எனக்கு தெரியாது. ஆகவே இலக்கிய விழாவுக்கு ஒரு நீதிபதியை அழைத்தது என்பதை போக ஒரு இலக்கியவாதியே இந்த நூலை வெளியிடுகிறார் என்ற போது அந்த நூலே சிறப்படைகின்றது. 2 லட்டு தின்ன ஆசையாகிற மாதிரி எனக்கு இது மிகப்பெரிய பேர். ஐயா கையால் இந்த நூலை வெளியிட வைத்தது எனக்கு இந்த நேரத்தில் மிகப்பெரிய பேர். இந்த நூலை யாரை வைத்து அறிமுகம் செய்வது என்று சொன்னவுடன் விஜயா பதிப்பகத்திலிருந்து சிதம்பரம் சார் சொன்னார்கள், குருநானம்பிகை நல்ல கவிஞர், நிறைய நூல்களை கவிதை நூல்களை எழுதியிருக்கிறார், நிறைய பட்டிமன்றத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார், அருமையாக பேசுவதில் வல்லவர், அவரை வைத்து வெளியிடுகிறார் என்று சொன்னார். அவரை தொடர்பு கொண்டு வேட்டவுடனே கண்டிப்பாக வருகிறேன் தம்பி என்று சொல்லி இந்த விழாவிற்கு வந்து இந்த விழாவுக்கு சிறப்பு சேர்த்தார். அவரையும் இந்த நேரத்தில் கட்டப்பட்டிருக்கிறேன். அடுத்தது வாழ்த்துறை யாரை அழைக்க வேண்டும் என்று சொன்னது விஜயகுமார் சொல்லிட்டார். வைரமுத்து சாருக்கு அணிந்துரை வாங்கி கொடுத்தவர் கோவை ரமேஷ் சார் அப்படின்னு சொல்லி அங்கே அழைத்து சென்றார். அவரை எனக்கு ஏற்கனவே தெரியும். அரிமா சங்கத்தில் நான் செயலாளராக இருந்தபொழுது அவரை பல்வேறு இடங்களில் சந்தித்திருக்கிறேன். கோவையிலே ஆரஸ்புரத்திலே குண்டு வெடிப்பு நிகழ்ந்தபோது ஒரு காரிலே குண்டு இருந்தது. அந்த குண்டை எடுக்க முடியாமல் காவலர்கள் திணறிய போது அதை சுற்றி மணல் மூட்டை எடுக்க வேண்டியிருந்த சூழ்நிலையில் கூட யாரும் மணல் மூட்டை எடுக்க தயங்கிய போது இவரே மூட்டைகளை எல்லாம் கொண்டு சென்று அடுக்கியதெல்லாம் ஒரு வரலாறு.
பலருக்கு உணவளிக்கிறார். சிறந்த அத்லட்டிக்ஸ் விளையாடி வருபவர். அப்படிப்பட்ட ஒருவரை வாழ்த்துறை வழங்க அழைத்ததற்கும் கவிஞரிடம் அணிந்துரை பெற்றுத் தந்ததற்கும் அவரையும் இந்த விழாவிலே நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்ததாக இன்னொருவரை யாரை வாழ்த்துறை வழங்கலாம் என்று நோட்டீஸை நான் இவர்களே போட்டு அனுப்பியுடன் என் மனைவி கேட்டார், எங்கே தமிழரசி பெயரை காணவில்லை என்று சொல்லி கேட்டார். நான் கூட சொல்லலை தமிழரசி பெயர். என் மனைவி கேட்டார், சரி தமிழரசி கூப்பிட்டுக்கலாம், அப்போ தமிழரசி இல்லாமல் நம்ம வீட்டு விழா நடக்கலாமா? கூடாது, தமிழரசி பேரை போட்டே ஆகணும்னு சொன்னாங்க. அதனால் தமிழரசி அளித்தோம். தமிழரசி நானும் சிறுவயதிலிருந்து நண்பர்கள், எங்களது குடும்பத்தோழர். அவருக்கு நான் வீடுகள் எல்லாம் கட்டி கொடுத்திருக்கிறேன். பழகுவதற்கு இனியவர், 2 குழந்தைகள், அன்பானவர், ஒரு பெரிய கல்வி நிறுவனத்தின் மிகப்பெரிய தூணாக இருந்து இன்றைக்கு அதை காத்து வருபவர். ஏதாவது சொன்னால் உடனே செஞ்சு கொடுப்பாங்க, போல கூப்பிட்டு சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தோழியரை பெற்றிருக்கிறேன். நல்ல இங்கே ஒரு பேச்சை நிறைவு செய்த அவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நூலை யாரை வைத்து வெளியிடுவது என்று நாங்கள் நினைத்த பொழுது விஜயா பதிப்பகம் வேலாயுதம் ஐயா அவர்களை, விஜயகுமார் அவர்கள் அங்கே விஜயா பதிப்பகத்தில் வைத்து வெளியிடலாம். கவிஞர் வைரமுத்து அவர் அணிந்தரை கொடுத்திருக்கிறார்கள். அங்கு சேர்த்து வைத்து வெளியிடுவதுதான் சிறப்பாக இருக்கும் என்று சொன்னார்கள். ஏனென்று சொன்னால் தமிழ் போற்றும் நல்லோரெல்லாம் விரும்புகின்றது விஜயா பதிப்பகம். அத்தனை புத்தகங்களை பதிவிட்டு இருக்கிறார்கள். நான் அந்த கடைக்கு செல்லும் போதெல்லாம் பார்த்திருக்கிறேன். மிகப்பெரிய திரைப்பட ஆளுமை பாலு மகேந்திரா அவர்களே அவர் மனைவியரோடு ஐயாவுக்கு முன்னால் கல்லாவில் உட்கார்ந்துருப்பார். முன்பாக உட்கார்ந்து சர்வசாதாரணமாக பேசிட்டு இருப்பார். அவ்வளவு பெரிய ஆளுமை பெற்றவர் ஐயா அவர்கள். அவர் மூலமாக அவர் பதிப்பகத்திலே இந்த புத்தகத்தை வெளியிட்டதற்காக நான் பெருமைப்பட்டுக் கொள்கிறேன். இந்த விழாவிற்கு எத்தனையோ ஒரு உதவி இருக்கிறார்கள். இந்த நூலை கைப்பிடிக்க குறிச்சிட்டு ஜெகதீஷ் அவர்கள் எவ்வளவோ உதவி செய்திருக்கிறார்கள். அவரை இந்த நேரத்தில் நினைவு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த விழா சிறப்பாக நடக்க வேண்டும் என்று சொன்னால் எனக்கு உதவிகரமாக இந்த 3 நண்பர்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நான் இமயமலையை புரட்டி போட வேண்டும் வா மாணிக்கவாசகம் என்று சொன்னால் உடனே நிபுணரோடு அடுத்த 5வது நிமிடத்தில் என் வீட்டில் வந்து காத்திருப்பார் மாணிக்கவாசகம். ஏன் எப்படி போட்டி போட முடியும் கேட்க மாட்டார். அந்த வகையில் வந்து காத்திருப்பார். அடுத்தது சிவராமன், நான் இமயமலையை புரட்டி போட்டு விடலாம் அப்படின்னு சொன்னால் எத்தனை மணிக்கு தம்பி போகலாம், புரட்ட முடியுமா புரட்ட முடியாதுன்னு கேட்க மாட்டேன். அடுத்தது என் நிதி நண்பர் கே.என். செந்தில்குமார், இமயமலையை புரட்டி போட வேண்டும் என்று செந்தில் என்று சொன்னால் சார் வேணாம் சார் வந்தார், 1.5 மணி நேரம் அவனே மாட்டார். அப்புறம் 1.5 மணி நேரம் கழிச்சு வருவார், வந்து இமயமலையை புரட்டி போட்ட சார் அவங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர்கள். இந்த விழாவுக்கு எத்தனையோ பேர் உதவி இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் இந்த நேரத்திலே நினைவு கூர்ந்து, அதே போல் நம்ம அனுப்பியிருக்கிற தங்கராஜ் அவர்கள் பேசும்பொழுது ஏதாவது ஒன்று சொன்னோம்னா அடுத்தபடியா அது கவுண்டர் கொடுப்பாரு. அழகா பேசுவார், அழகா பேசி எது பேசினாலும் அழகா பேசுவார். ஒரு நல்ல நண்பர், என்னோடு படித்தவர், ஒரு சிறந்த பேச்சாளர். அவருக்கு நன்றியை பேச சொல்லியிருக்கிறோம். அவர் சிறப்பான முறையில் நன்றியை ஆற்றுவார். குறைந்த நேரத்தில் நன்றியை ஆற்றுவார். நேரம் நெருங்கிவிட்டது. இந்த கவிதைகள் எப்படி என்னை கவிதை எழுத தூண்டினேன் என்பது பற்றியெல்லாம் நான் நிறைய பேச வேண்டும் என்று நினைத்திருந்தேன். ஆனால் காலம் கூடிவிட்டது. நீங்கள் எல்லாம் பசியோடு காத்து கொண்டிருந்தீர்கள். நீங்கள் எல்லாம் இந்த விழாவுக்கு வந்ததே எனக்கு மிகப்பெரிய பெருமை. ஆகவே இந்த விழா சிறப்பாக நடக்க என்னோடு ஒத்துழைத்த அத்தனை நண்பர்களுக்கும் நல்ல உள்ளவர்களுக்கும், எங்கள் விழாவில் வந்திருக்கின்ற எங்களது ஜெகநாதய கோபாலய பழனியை உட்பட அத்தனை ஆசிரியர் பெருமக்களுக்கும், மதனா போன்றவர்கள்லாம் வந்திருக்காங்க, அவர்களுக்கெல்லாம் நன்றி. அப்புறம் இந்த விழாவில் வந்து நான் இந்த விழாவை இந்த நூலை வெளியிட்டு நமக்கு மட்டும் பெருமைக்கு எடுத்துக் கொள்ளக்கூடாது என்று நினைத்த பொழுது நமக்கு குறிச்சி பகுதியில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இத்தனை சமூக அமைப்புகள் இவங்கெல்லாம் வந்து கட்சியில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் கவுன்சிலராக எம்எல்ஏ இருப்பாங்க. கொஞ்சம் ஆர்வத்தோடு கொஞ்சம் தீவிரமாக பணியாற்றிட்டு யாராவது வந்தாங்கன்னா நாங்கள்லாம் உழைய விட மாட்டோம், வேலையே இறங்க விட மாட்டோம். அப்படியே ஒரு தடவை பார்ப்போம், இல்லை நம்ம தீவிரமாக இருக்கான், சரி அடுத்த விட்டு நம்ம ஆர்வத்தை விட்டு கல்வி விட்டு போயிடும். அந்த மாதிரி சமூகத்துக்காக உழைக்க வேண்டும் என்பதற்காக உழைப்பை பொருளை எல்லாம் சொந்த பொருளை எல்லாம் செலவு செய்து குளங்கள் தூர்வாரதாகட்டும், அன்னதானம் செய்வதாகட்டும், பல்வேறு சமூக சேவை செய்திருக்கிறவர்கள் எல்லாம் பார்த்து நான் உண்மையிலேயே பெருமைப்பட்டிருக்கிறேன். அவர்களுக்கெல்லாம் விருது கொடுக்க வேண்டும் என்று என்னுடைய மனதில் தோன்றியவுடன் இதை நண்பர்களிடம் சொன்ன போது
எங்களது அன்பன் அவர்கள் ஏனென்று சொன்னால் பெரிய அளவில் கொரோனா காலத்தில் ஆகட்டும் மற்ற நேரங்களில் ஆகட்டும் பெரிய அளவிலே உதவிகளை எல்லாம் செய்து வருபவர். மரம் நட்டிருக்கிறார், உணவுப் பொருட்களை வழங்கியிருக்கிறார், பேரூரிலே அந்த ஈமச்சடங்கு இதை செய்து கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பணிகள் அவரை போய் படிக்கணும்னு சொல்லி கேட்டாலும் எது கேட்டாலும் இது வாரி வளர்ந்தது அவர் 10வது வல்ல, 8வது 9வது வல்ல, 8வது 9வது வல்ல. நான் யாருன்னு சொன்னால் அது அரசியலாக அது வேண்டாம். அவர் 10வது வல்லல். அவரை வைத்து இந்த விழாவை நடத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த விருதை நான் கொடுக்கலாம், அவர்கள் கொடுப்பது மூலமாக எனக்கு பெருமை கிடைக்கும், வாங்குவதன் மூலமாக அவர்களுக்கு பெருமை கிடைக்கும். இப்போ ஈஸ்வரனா இருக்காரு, சிறந்த போராளி. எல்லா போராட்டம் அங்கே வந்து அந்த இடத்துல போராட்டம் பண்ணிட்டு இருப்பாரு, பைபாஸ் ரோடுக்காக போராட்டம் பண்ணார், அடுத்த நாள் பட்சம் கலெக்டர் வச்சிருப்பாரு. இப்படிப்பட்ட ஒரு போராளிக்கு நான் விருது கொடுத்தா எனக்கு பெருமை கிடைக்கும், அவருக்கு விருது வாங்கினால் பெருமை கிடைக்கும். ஆனால் அந்த விருதுக்கு பெருமை சேர வேண்டும் என்று சொன்னால் அது அன்பண்ணா கையினால் கொடுத்தால் மட்டும் பெருமை என்பதால் தான் அன்பண்ணாவையே அழைத்து இந்த விருதை நான் கொடுத்திருக்கிறேன்.